குட்டீஸ், நம்மளோட பாட பகுதிக்குள்ளால போலாமா? நம்ம இது வரைக்கும் 2 பாடம் முடிஞ்சு அப்படிதானே? முதல் பாடத்தோட தலைப்பு என்ன? மீட்பரை எதிர்பார்த்த இஸ்ரேலர். சரியா? 2ஆம் பாடத்தோட தலைப்பு என்ன? இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. இது ரெண்டுமே கண்டினியூஸாக தான் வந்துச்சு அப்படிதானே? ஒரு இது முடிஞ்ச உடனே அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகி தான் அடுத்த பாடமும் தொடங்குச்சு. இப்போ நம்ம 3ஆவதாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயேசுவினுடைய பிறப்பு. சரியா? 3ஆம் பாடத்தோட தலைப்பு என்ன? இயேசுவின் பிறப்பு. இதுவும் அதுக்கு தொடர்ச்சியாக தான் வரப்போகுது. சரியா? பார்க்கலாமா என்ன பாடங்கிறத? முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஒரு ஊரில் மாணிக்கம் அப்படின்னு ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி இருந்தார். அவருடைய மனைவி பேர் செல்லம்மாள். சரியா? ஒரு நாள் மாணிக்கம் தன்னோட வேலையை முடித்து விட்டு வீடு திரும்பினாள். அந்த டைமில் அவரோட மனைவி செல்லம்மாள் என்ன பண்ணாங்க? கன்சீவாக இருந்தாங்க. சரியா? அப்போ அவரோட மனைவி பிரசவ வேதனையால் அந்த டைம் துடிப்பதை அவர் பார்த்தாரு. சரியா? உடனே என்ன பண்ணார்னா தன்னோட ரிக்ஷாவில் அவரை ஏற்றி அருகில் இருந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனால் அங்கே நிறைய பைசா செலவாகும் இல்லையா? அப்போ மருத்துவர் என்ன பண்ணாருன்னா அதிக பணம் கேட்டார். சரியா? மாணிக்கத்திட்ட அவ்வளோ பணம் இல்லை. சரியா? அவர் பாவம் இல்லையா, ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய தொழிலாளி இல்லையா, நிறைய பணத்தை அவரால் கட்ட முடியலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த மாணிக்கம் என்ன செய்வது அப்படின்னே தெரியாமல் திகைத்து நின்னார். பாவம், அந்த ஊரில் ஒரு அரசு மருத்துவமனை கூட இல்லை. அப்போதான் அந்த டைம் அங்கே ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டியோட பேர் என்ன அப்படின்னா குப்பம்மாள். சரியா? அந்த பாட்டி அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா தன்னோட குடிசைக்கு செல்லம்மாவை அழைத்து சென்று அவருக்கு உதவி செய்தார். செல்லம்மாளுக்கு ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. அப்போ எல்லாருமே என்ன செய்தாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரியா? செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்தோன்னே ஏன் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க? ஏன்னா ஒரு புதிய உயிர் இந்த உலகத்தில் வருதுன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிதானே? குழந்தைங்கனாலே பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே? நமக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? குழந்தைங்கன்னா சின்ன பிள்ளைங்களை தூக்குறதுக்கெல்லாம் அழகாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி அந்த டைமில் செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே என்ன செய்தாங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம ஏசப்பாவோட பிறப்பு பற்றி பார்க்கலாமா? அந்த காலத்தில் பேரரசர் அகுஸ்து சீசர் ரோமையில் ஆட்சி செய்தார். அவர் தம் அரசில் இருக்கும் குடிமக்கள் அனைவரும் தங்களோட சொந்த ஊர்களில் பெயர்களை பதிவு செய்யுமாறு ஒரு கட்டளையை பிறப்பித்தார். யோசேப்பு என்ன பண்ணார்னா கர்ப்பிணியான தனது மனைவி மரியாவை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு சென்றார். நம்ம போன பாடத்திலே படித்தோம். என்ன படித்தோம்? மரியா கன்சீவாக இருக்கதா படித்தோம். சரியா? இப்போ பெயர் பதிவு செய்யணும் இல்லையா? அதுக்காக யோசேப்பு தன்னோட மனைவியை கூட்டிக் கொண்டு எங்கே போனார்? பெத்லகேமுக்கு சென்றார். சரியா? அது என்னன்னா தாவீது குடும்பத்தினருடைய ஊர் தான் என்ன? பெத்லகேம். சரியா? கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு சத்திரத்தில் தங்குறதுக்கு இடமே கிடைக்கல. பாவம் இல்லையா? அவங்க கன்சீவாக இருக்காங்க, எப்படி ரொம்ப இடத்துல சுத்த முடியும் இல்லையா? அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்தில் தங்கினாங்க. சரியா? அந்த இடத்துல அதை வச்சு தான் என்னது? மரியாவுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் யாரு? நம்மளோட ஏசப்பா. இந்த நிகழ்வுகள் எப்படி நடந்தது, இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தொடர்கதை எஸ்தர் பகுதி 3. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்தர் யூத மக்களை காப்பாற்ற மன்னர் அகஸ்வேரை பார்க்க போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சுற்றி இருந்த மந்திரிகள், காவலர்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சி. என்ன நடக்க போதோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எஸ்தருக்கு மன்னரின் பார்வையில் தயவு கிடைத்தது. மன்னர் எஸ்தரை பார்த்து, அரசியே உனக்கு என்ன வேண்டும், உன்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு எஸ்தர் மன்னரும் ஆமானும் நான் வைத்துள்ள விருந்துக்கு வருகை தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க விருந்துக்கு போன அப்புறம் திராட்சை மது அருந்திக்கிட்டு இருக்கும்போது மன்னர் கேட்குறாரு, உன்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொல்லுன்னு. அதுக்கு அரசி சொல்கிறாங்க, நான் நாளைக்கும் இதே மாதிரி ஒரு விருந்து ஏற்பாடு செய்வேன், அதில் நீங்களும் ஆமானும் கலந்துக்கணும், அப்போ நான் என்னுடைய வேண்டுகோளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்கிறாங்க. உடனே ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், இப்படி ராஜா கூட நம்மளை விருந்துக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே அரச வாயில்ல யார் இருக்கா? மொர்தேக்காய் இருக்காரு. மொர்தேக்காய் இவரை பார்த்து வணங்கவே இல்லை. உடனே ஆமானுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? கோவத்தில் அவரை அடக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி செரேசு, பிள்ளைகள், அப்புறம் நண்பர்கள் கிட்டலாம் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பதவி என்ன மாதிரி நான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கேன், அதுக்கப்புறமேட்டு ராணி ராஜாக்கும் எனக்கும் தான் விருந்து வச்சாங்க, நாளைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஆனால் இந்த மொர்தேக்காய் மட்டும் என்னை மதிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, 50 முழு உயர தூக்கு மரம் ஒன்று செய்யுங்க, செஞ்சு மன்னர்கிட்ட சொல்லி மொர்தேக்காயை தூக்கில் போடுங்க, அப்புறம் அரசர் கூட போய் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி சொல்கிறாங்க. உடனே ஆமான் என்ன பண்ணுறாருன்னா அவங்க சொன்ன அளவிலேயே ஒரு தூக்கு மரம் செஞ்சு வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கு தூக்கமே வரல. அதனால ஆட்சியின் குறிப்புகளெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைப்பாங்கல்ல, அந்த நோட் எடுத்து வேலைக்காரர்களை வாசிக்க சொல்கிறாரு. அப்போ மன்னர் அகஸ்வேர் கொல்ல திட்டம் போட்டவங்கள மொர்தேக்காய் அரசிக்கு இடம் கூறி அரசர் உயிரை காப்பாற்றினாங்க இல்லையா, அதை வாசிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே மன்னர் சொல்கிறாரு, அதற்கு மொர்தேக்காய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செஞ்சாங்க அப்படின்னதுக்கு அந்த பணியாளர்கள் சொல்கிறாங்க, ஒன்றுமே செய்யவில்லை மன்னரே அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி மன்னர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போது ஆமான் அந்த அரண்மனைக்கு வந்தார். ஆமான் கிட்ட மன்னர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே ஆமான் சொல்கிறாரு, மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்னவெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஆமான் கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, என்ன செய்யணும்னு நீயே சொல்லு அப்படின்னோடனே ஆமான் சொல்கிறாரு, மன்னர் அணிகின்ற ஆடைகளையும் அவர் போகிற குதிரையையும் அவருடைய தலையில் மகுடம் சூட்டி நகர வீதிகளில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டவொடனே ராஜாவுக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சு. உடனே அவர் என்ன சொன்னார்னா, நீ இப்போ சொன்ன மாதிரியே இந்த ஆடைகள்லையும் மொர்தேக்காய்க்கு போட்டு அவரை குதிரையில் ஏற்றி இந்த நகர வீதிகளில் நீயே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆமான்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா ஆமானுக்கு பயங்கர ஷாக்கு. இருந்தாலும் ராஜா சொன்னதை தட்டினா அவர் கோவப்படுவார்னு சொல்லிட்டு ராஜா பேச்சை கேட்டு மொர்தேக்காயை அதே மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த குதிரையில் கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா மொர்தேக்காய் அவர் வாசலுக்கே போயிட்டாரு. ஆனால் ஆமான் தலையில் முக்காடு போட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவி பிள்ளைகள் கிட்டலாம் நடந்ததே சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யூதராகிய மொர்தேக்காய் கிட்ட தோக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமேலும் நீங்கள் அவரை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஆமானுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு எப்படியாவது இந்த மொர்தேக்காயை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ பார்த்து மன்னருடைய வேலையாள் சொல்கிறாரு, ராணி அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விருந்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. உடனே ஆமான் அந்த விருந்துக்கு கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில் குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதற்கான முக்கிய காரணங்கள் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன காரணங்கள் இருக்குது? குடும்பத்தின் வறுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை கஷ்டத்தினால பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றிட்டு வராங்க. அடுத்ததாவது குறைந்த கூலி, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றும் போது அவங்களுக்கு கம்மியாக சம்பளம் கொடுத்து நிறைய நேரம் வேலை வாங்கலான்னு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய முதலாளிகள் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுறாங்க. அடுத்தபடியாக வியாபாரமாக்கப்பட்ட கல்வி, சிறப்பான கல்விக்கு அதாவது தரமான கல்வி கற்கணும்னா நிறைய செலவழிக்கணும்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பலர் தங்களோட குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றிட்டு வராங்க. பள்ளிக்கூட வசதியின்மை, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டாலும் அவங்களுக்கு போதுமான கல்வி செல்வம் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றிட்டு வராங்க. பெண்ணடிமைத்தன சிந்தனை, பெண் குழந்தைகள் பிறந்த உடனே இந்த குழந்தையால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு தவறான எண்ணங்களை கொண்ட பெற்றோர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை சிறு வயதிலேயே தொழிலாளர்களாக மாற்றிட்டு வராங்க. குடிப்பழக்கம், சூதாட்டம், லாட்ரி சீட்டு மோகம், போதைப் பொருள் இதிலெல்லாம் அடிமையாக இருக்கக்கூடிய பொறுப்பற்ற பெற்றோர்களெல்லாம் தங்களோட குழந்தைகளை சிறு வயதிலேயே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களை உருவாக்குறாங்க. இதை மாதிரிப்பட்ட காரணங்களால் தான் குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்படி இந்த குழந்தை தொழிலாளர்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு இந்திய அரசு என்னென்ன சட்டங்கள் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தா, 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடாது. அதுவும் ஆபத்தான வேலைகளுக்கு, ஆலைகளுக்கு, சுரங்க வேலைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக போகவே கூடாதுன்னு 24வது சட்ட பிரிவில் இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாவது 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக கட்டாய இலவச கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதையும் 45வது சட்டப்பிரிவில் இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது இந்திய அரசின் முடிவு. அடுத்தபடியாக நம்ம திருச்சபையில் குழந்தை தொழிலாளர்களை நலனில் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் 1891ஆம் ஆண்டில் தொழிலாளர் உரிமை சாசனம் அப்படிங்கிற ஒரு சுற்றுமடலில் குழந்தை தொழிலாளர்களோட நலனை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தபடியாக
தமிழக ஆயர் பேரவையிலையும் திருச்சபை சந்திக்கும் சவால்கள் அப்படிங்கிற அறிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அறைகூவல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குழந்தை நலனுக்கு ஏற்ற திட்டங்களையும் எடுத்திருக்காங்க. அரசும் திருச்சபையும் இவ்வளவு வேலைகள் நமக்காக வேண்டி செஞ்சாலும் குழந்தை தொழிலாளர்கள் குறைகிற வண்ணமாக இல்லை. அதனால் மக்களிடையே குழந்தை தொழிலாளர்களை குறைச்சி குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட சிந்தனையாக இருக்குது. பிறகு நியூஸ் பேப்பரில் முத்துக்களை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். ஒரு பெட்டியில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கள். அதில் நியூஸ் பேப்பர்களை வெட்டி போடுங்கள். பிறகு உங்கள் கையில் எடுத்து அதை மெதுவாக கிழித்து விடுங்கள். பிறகு அதனை உருண்டையாக உருட்டி உங்களுக்கு பிடித்த வண்ணத்தினுள் இட்டு அதை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு வெயிலில் வைத்து காய வைத்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பேப்பர் முத்து ரெடி. பிறகு நியூஸ் பேப்பரில் இருப்பதை பேப்பரில் அடையாளமாக எடுத்துக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். அனைவர் வீட்டிலும் மெழுகுவர்த்தரி இருக்கும். அதை எதிலாவது நான் இப்போது அதிரடி கைது என்ற வார்த்தையில் அதை தடவி கொள்கிறேன். பிறகு அதில் பேப்பரை வைத்து காயினால் அதை நன்கு ராவி விடுகிறேன். சிறிது நேரம் நன்கு ராவுங்கள். பிறகு அதனை மெதுவாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் உள்ள எழுத்துக்கள் இப்பேப்பரில் அச்சிடப்பட்டிருக்கும். நன்றி. paper refrigerator or paper fridge. Paper milk juice, paper juice, paper water. Ice cream, paneer, kulfi ice, cone, paper cone, paper refrigerator or paper fridge ready. செய்யப்பட்ட கேமரா. இதில் நாம் வரைந்து படங்களை சேகரித்து வைக்கலாம். இது இரு தீப்பெட்டிகளால் செய்யப்பட்ட கட்டில். இது தலவணை. இதில் நாம் தலவணையும் பெட்ஷீட்டையும் வைத்துக் கொள்ளலாம்.
பிறகு இதை புத்தகங்களில் அடையாளம் வைப்பதற்காக உபயோகிக்கும் புத்தக குறியீடு. இதை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். 7x17 சென்டிமீட்டர் அளவிற்கு தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியாக அதனுடைய அச்சில் முக்கோண வடிவத்தில் மடியுங்கள். இப்படி மடித்துக் கொள்ளுங்கள். பிறகு அதனை இரு வீடு கணக்குப்படி மடியுங்கள். சிறிது இடைவெளி வரும்படி நீங்கள் செய்யுங்கள். பிறகு அதனை இதனுடன் சற்று இணைத்து மடியுங்கள். இவ்வளவும்தான். பிறகு அதனை அழகுபடுத்தும் விதமாக வண்ணத்து பூச்சிக்கு ஏதுவான வரையுங்கள். பிறகு இதனை போன்று அதன் வெளிப்புறத்தில் வண்ணத்தை தீட்டிவிடுங்கள். இது அழகான மேஜை நாள்காட்டி. நாம் இதில் மாதங்களை சேகரித்து வைக்கலாம். இதன் பின்புறத்தில் மாதங்களை மாற்றுவதற்கு ஏற்க நாம் மாதங்களை பெயரெழுதி வைத்துக் கொள்ளலாம். இது நவம்பர் மாதம். இன்று தேதி 22. நாம் தேதிகளை மாற்றிக்கொள்வதற்கு வசதியாக பின்புறத்தில் தேதிகளை எழுதி வைத்துக் கொள்ளலாம். பிறகு நாம் கிழமைகளையும் எழுதி பின்புறத்தில் சேகரித்து வைக்கலாம். பேப்பர் ஃபோன். Numbers. இதில் நம்ம இதை எழுதலாம். கூட்டத்தை கண்டு மலை மீதி ஏறி அமர அவருடைய சீடர் அவருக்கே வந்தனர். தெளிவாய் மலர்ந்து கற்பித்தவர் ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசுக்குரியது. துயரோர் பேறு பெற்றோர் ஏன் ஆர்வல் பெறுவர். கன்னியுடையோர் பேறு பெற்றோர் என் நாட்டில் சுத்தக்கிக் கொள்வர். நீதி நிலை நாட்டில் வெற்றிக் கொள்வோர் பேறு பெற்றோர் என் நிறைய பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என் இரக்கம் பெறுவர். ஞான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என் கடவுள் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என் விண்ணரசுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்த்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை போல
சொல்லும் போதும் நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பெருமை கொள்வீர்கள். ஏன் விண்ணர்களுக்கு கைமாறும் மிகுதியாகும். இவ்வாறு உங்கள் மூன்று நிறைவாக்கினர் துன்புறுத்தப்பட்டார். கிறிஸ்தவ புகழ். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நீங்கள் அதை கற்றுக்கீங்க. சரி, நீ சாக்லேட் உள்ள வை, கப்புக்குள்ள சாக்லேட் வை, அப்படி காட்டு. டன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? மனப்பாடம். ஆண்டவரே, என் ஐயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்வா. அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்லும். எனக்கு புத்துயிர் அளிப்பா. எனக்கு பேரி நிற்ப நீதி வழி நடத்துவார். மேலும் இருட்சூழ் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் அதற்கும் அஞ்சிடும். மதுக்கோலும் நெடுங்களும் என்னை தேற்றும். நெதிரர் கண் எனக்கு ஒரு தரப்பாடு செய்து என் தல் நறுமணத்தை பூசுகின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுமே ஆகியவன் வாழ்நாளம் முதரன் பேரும் புடைசிலும். ஆனும் ஆண்டவல்லத்தில் நெடுநாள் வளர்ந்திருப்பேன். தந்தை மகன் தூயாவரின் பேராலே ஆமே. மரியாவின் உதவும் மனநிலையில் இன்று நாம் பார்க்க போகும் அன்னையின் பெயர் திருக்கல்யாண அன்னை. திருக்கல்யாண அன்னை திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டம் பொத்தன்காலன்விளையில் அமைந்துள்ளது. இந்த தேவாலயத்தின் பாதுகாவலர் புனித அலோசியஸ். உலகில் 3 தேவாலயங்கள் திருக்கல்யாண மாதாவிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பிரான்சிலும், 2வது பாண்டிச்சேரியிலும், 3வது பொத்தக்காலன்விளையிலும் அமைந்துள்ளது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு புனித சவேரியார் இந்த ஊருக்கு வருகை தந்துள்ளார். ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த கடற்படையினர் வணிகர்களும் இந்த கோவிலுக்கு வந்த பிறகு திருமணம் நடந்தது. பிள்ளையில்லாமல் இருந்த தம்பதியினருக்கு பிள்ளை வரமும் கிடைத்தது. எனவே இந்த அன்னையை திருக்கல்யாண அன்னை என அன்புடன் அழைத்து வருகின்றனர். சுமார் 67 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் கட்டும்போது சிலுவை மரத்திற்காக சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஒரு ஆசாரியிடம் மரம் விலைக்கு கேட்டனர். ஆனால் விலை கட்டுப்படியாகாததால் அந்த மரக்கடக்காரர் அந்த மரத்தை ஆலயத்திற்கு கொடுக்கவில்லை. பிறகு வேறு பயன்பாட்டிற்காக அந்த மரத்தை வெட்ட முற்பட்ட போது அவரால் வெட்ட முடியவில்லை. எனவே அவர் அருட்பணியாளரை அழைத்து அம்மரத்தை ஆசீர்வதிக்க சொன்னார். அவர் மந்திரித்த பிறகே அந்த மரத்தை வெட்ட முடிந்தது. எனவே அந்த மரத்தை ஆலயத்திற்கு காணிக்கையாகவே கொடுத்தார். பணம் எதுவும் வாங்கவில்லை. அதேபோல சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி குழந்தைகள் மதிய உணவு உண்ணும் வேளையில் மாதா குழந்தை இயேசுவுடன் வானில் தேரினில் நிற்பது போல காட்சியளித்தார். வானதூதர்கள் மரியன்னையை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தனர். அக்காட்சி தேவாலயத்தின் கோபுரத்தின் மேல் வந்து மறைந்தது. உடனே குழந்தைகள் ஆலயத்திற்குள் சென்றனர். குழந்தைகள் ஆலயத்திற்குள் சென்று பார்த்தபோது அங்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த மக்களும் சேர்ந்து இயேசுவின் உடலில் காயங்களிலிருந்து இரத்தம் வடிவதை கண்டனர். அவருடைய நரம்புகள் பச்சை நிறமாக மாறி வெளிப்பட்டது. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்க தொடங்கினர். பொத்தக்காலன்விளை புனித திருக்கல்யாண மாதா திருத்தல தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேரிலே மாமரி வந்தாள், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய், எங்கள் ஆரோக்கியத்தாய். சிங்கார தேரிலே மாமரி வந்தாள், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய். சிங்கார தேரிலே மாமரி வந்தாள், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய், சிங்கார தேரிலே மாமரி வந்தாள், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய். சுப மந்திரம் முழங்கும் சுந்தர வேளை நகர் வீதியிலே தன் திருமகனின் செந்நிறம் கொண்டு துன்புறுவோர்க்கு அன்புருவாக சிங்கார தேரிலே மாமரி வந்தாள், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய், வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய். துறவற சபைகளின்
தொடக்கமும் பணிகளும் என்ற தலைப்பிலான பாடத்தை நாம் பயின்று வருகின்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன புனிதரை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா புனித பேட்ரிக். புனித பேட்ரிக் அயர்லாந்திற்கு கிறிஸ்துவத்தை கொண்டு வந்ததால் இவரை அயர்லாந்து திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிறிஸ்துவ மறைப்பணியாளரும் அயர்லாந்தின் ஆர்மாக்கின் ஆயராக இருந்தவரும் ஆவார். இவரே அயர்லாந்துக்கு கிறிஸ்துவத்தை கொண்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இவர் அயர்லாந்தின் திருத்தூதராக அழைக்கப்படுகிறார். இவரது திருவிழா மார்ச் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தனது 16ஆம் வயதில் கடற்கொள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு அயர்லாந்தில் விற்கப்பட்டார். 6 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்தார். அடிமையாக பணியாற்றி கொண்டிருந்த பேட்ரிக்கு கடவுளின் குரல் கேட்டது. நீ சீக்கிரமே தாய் நாட்டுக்கு செல்வாய், உனக்காக கப்பல் காத்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தி நம்பிக்கையை ஏற்படுத்தியது. கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த பேட்ரிக் வாலிப பருவத்தில் நாத்திகனாகவே இருந்தார். ஒரு நாள் பேட்ரிக் தனது கிராமத்திலிருந்து அடிமை கப்பலில் தலைவனால் கடத்தப்பட்டு அயர்லாந்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். நடுக்கடலில் கடவுளால் மகிமைப்படுத்தப்பட்ட பேட்ரிக் 6 வருடம் கப்பல் தலைவனுக்காக பணியாற்றினார். பகலிலும் இரவிலும் 100க்கும் மேற்பட்ட முறை பிரார்த்தனையில் ஈடுபட்டார். ஓர் இரவில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது கடவுளின் குரலை கேட்டார். நீ சீக்கிரத்தில் உனது தாய் வீட்டுக்கு செல்ல போகிறாய், உனக்காக கப்பல் தயாராக காத்து கொண்டிருக்கிறது என்ற ஒலி அவரது நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தியது. அடிமையாக பணியாற்றி கொண்டிருந்த பேட்ரிக் அங்கிருந்து தப்பித்து 200 மைல் தூரத்தில் இருக்கும் கடற்கரையை சென்றடைந்தார். அங்கிருந்து கப்பலின் மூலமாக தன் தாய் நாடு அடைந்தார். பேட்ரிக் தான் அடிமையாக பணியாற்றிய இடத்திலிருந்து தப்பித்து 200 மைல்கள் கடந்து மேற்கு கடற்கரைக்கு சென்றார். அங்கே ஒரு கப்பல் தயாராக காத்து கொண்டிருந்தது. அதில் ஏறி தன் சொந்த கிராமத்தை சென்றடைந்தார். அதன் பிறகு தன் குடும்பத்தினருடன் சேர்ந்து அவர் கடவுளின் எல்லையற்ற கருணையை உணர்ந்தார். அதன் பிறகு திருச்சபை படிப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு நாள் இரவு அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு கனவின் வழியாக ஓர் அழைப்பு வந்தது. புனித சிறுவனே, மீண்டும் எங்களிடம் வந்துவிடு, நீ எங்களுக்கு தேவை என்றது. கண் விழித்த போது கடவுளின் குரல் தான் என்னை மீண்டும் அயர்லாந்துக்கு அழைக்கிறார் என்று முடிவெடுத்து ஒரு சிறிய கப்பலின் பயணம் செய்து அயர்லாந்து சென்றடைந்தார். யுத்தம் செய்து கொண்டிருந்த காட்டு மிராண்டி பிரபுக்களை நேருக்கு நேராக சந்தித்து கிறிஸ்துவின் புகழை போதித்தார். ஒரு கட்டத்தில் அரசனை நேரடியாக சந்திக்க முற்பட்டார். அரசன் கோபமுற்று அவரை வெட்ட துணிந்தார். ஆனால் அவரது கை செயலிழந்து போயிற்று. அதன் விளைவாக அரசர் மனம் மாறி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார். அயர்லாந்திற்கு சென்ற புனிதர் இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்தார். இதன் விளைவாக பல மக்கள் மனம் மாறினர், இயேசுவை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டனர். அயர்லாந்தில் ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதியில் மலை உச்சியில் திருவிழாவின் போது தீபம் ஏற்றும் பழக்கம் உண்டு. அதன் பிறகு சுற்றி இருக்கும் பகுதிகளில் மீதி இருப்பவர்கள் தீபத்தை ஏற்றுவார்கள். இதை கண்ட பேட்ரிக் அன்று ஈஸ்டர் திருநாள் என்பதால் பாஸ்கா ஒளியை ஏற்றினார். இதை கண்ட ஆதிவாசிகள் தாங்கள் வணங்கும் தெய்வத்திடம் இந்த பாஸ்கா ஒளி அணைய வேண்டும் என்று வேண்டினர். பலத்த காற்று வீசிய போதிலும் பாஸ்கா ஒளி அணையவில்லை. அதை கண்ட பலர் ஆச்சரியமுற்றும் மனம் மாறியும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டனர்.
ஈஸ்டர் திருநாளில் புனித பேட்ரிக் ஏற்றிய ஒளி இன்னும் அயர்லாந்து தீவை ஒளிர வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது நம்பப்படுகிறது. வணக்கம், இது கதை நேரம். இன்றைக்கு கதை நேரத்தில் பிலேயாம் என்பவங்களோட கதையை தான் நாம கேட்க போறோம். எகிப்துல அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் மோசே வழியாக மீட்டு கொண்டு வந்தார். ஏறக்குறைய 6 லட்சம் என்ற எண்ணிக்கையில் அந்த மக்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் ஒரு சமயம் மோவாபிய சமவெளியில தங்குனாங்க. இப்படி பெரும் கூட்டமாக இருந்த இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து மன்னன் பாலாக் மிகவும் பயந்தான். அந்த மக்களை விரட்டி எடுக்க நினைத்தான். இஸ்ரேல் மக்களை தோற்கடிக்க வேண்டும்னா கடவுளுடைய தூதர் ஒருவர் அவங்கள சபிக்க வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். பிலேயாம் என்பவர் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய இறை தூதராக இருந்தார். அவர் யாரை சபிக்கிறாங்களோ அவங்க அழிஞ்சு போனாங்க, அவர் யாரை வாழ்த்துறாங்களோ அவங்க உயர்ந்தாங்க. எனவே மன்னன் அவரை அழைத்து வர ஆள் அனுப்புகிறார். பிலேயாம அழைக்க மன்னனுடைய ஆட்கள் வந்தனர். ஆனா அந்த கடவுள் பிலேயாம தடுத்தாரு. அவர் அவர்களுடன் போகவில்லை. எனவே மன்னன் 2வது முறையாக அவர்களை விட மரியாதைக்குரிய வேறு சிலரை அனுப்பினார். இந்த முறை அவர் கழுதையில ஏறி மன்னனுடைய ஆட்களோட சென்றாரு. போகும் வழியில கடவுளுடைய தூதர் கழுதைய வழிமறிச்சாரு. கழுதை வழியை விட்டு இறங்கி வயலில் இறங்கியது. பிலேயாம் அந்த கழுதையை அடித்தார். 2வது முறையாக கடவுளுடைய தூதர் 2 புறமும் சுவர் இருக்கக்கூடிய ஒரு பாதையில அந்த கழுதையை வழிமறிச்சாரு. அப்போ அந்த கழுதை சுவரோட சாய்ந்து உரசியது. பிலேயாம் கழுதைய இப்போ 2வது முறையாக அடிக்கிறாரு. 3வது முறையாக அந்த தூதர் ஒரு குறுகலான வழியில கழுதைய வழிமறிக்கிறார். இப்போ அந்த கழுதை வழியிலேயே படுத்து கொண்டது. பிலேயாம் 3ஆம் முறையாக அந்த கழுதையை அடிக்கிறார். அப்போது அந்த கழுதை வாய் திறந்து பேசியது. 3 முறை என்னை நீ அடிக்க நான் என்ன செய்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போதான் பிலேயாம் தனக்கு முன்னால நிற்கக்கூடிய கடவுளுடைய தூதரை கண்டாரு. முகம் குப்புற விழுந்தார். கடவுளே, உமக்கு பிடிக்காட்டி நான் இதோ திரும்பி விடுறேன், நாங்க போகல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ கடவுள் சொல்லுவாரு, நீ போ, ஆனா நான் சொல்றத மட்டும் சொல்லு அப்படின்னு அனுப்பி வச்சாரு. பிலேயாம மன்னர் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார். உமக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தரேன், இந்த மக்களை சபிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. பிலேயாம் சொல்றாரு, கடவுள் சொல்வதை மட்டும்தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்கு பதிலாக வாழ்த்துகிறார். மன்னர் ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு. இந்த பிலேயாம இன்னொரு இடத்துக்கு அழைத்து போய் இஸ்ரேல் மக்களை சபிக்க சொல்றாரு. ஆனா இவர் வாழ்த்துகிறார். மன்னர் மீண்டும் 3வது இடத்துக்கு கூட்டிட்டு போய் இஸ்ரேல் மக்களை சபியும் அப்படின்னு சொல்றாரு. அங்கும் பிலேயாம் கடவுள் அறிவுறுத்தல் படி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்குகிறார். மன்னர் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப கோபம் அடைகிறார். அப்போ பிலேயாம் சொல்கிறாரு, நீர் வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் நிரப்பினாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக என்னால் எதுவும் பேச முடியாது அப்படின்னு நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. பிலேயாமின் வாழ்க்கை பல இறை அனுபவங்களையும் புரிதல்களையும் நமக்கு தருகிறது. இதை செய்யாதே என இறைவன் தடுத்த ஒரு விஷயத்தை மனிதர்களுடைய வற்புறுத்தலால் மீண்டும் நாம் செய்வது என்பது இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறானது. ஒரு கழுதையால காண முடிந்த காட்சியை கூட பிலேயாமால் காண முடியவில்லை. அதற்கு காரணம் அவருடைய கண்களை பண ஆசை என்பது மறைத்து இருந்தது. 3வதாக, கடவுளுடைய பிள்ளைகளை ஒருவர் சபிக்க நினைத்தாலும் அந்த சாபத்தை கடவுள் வாழ்த்தாய் மாற்றி விடுகிறார் என்பது இன்னொரு வியப்பூட்டும் உண்மை. இறை நம்பிக்கை இருந்தால் பிறர் நமக்கு என்னென்ன கெடுதல் செய்கிறார்களோ அவை எல்லாமே கடைசியில் நன்மையாகவே முடியும். நன்றி. இன்றைய புனிதர் பறக்கும் புனிதர் ஜோசப் குப்பர்டினோ. இவர் கிபி 1203ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் நாள் குப்பர்டினோ ஊரில் மிகவும் ஏழையாக பிறந்தார். இவரது தந்தை தச்சு தொழில் செய்து வந்தார். வறுமையின் காரணமாக தனது வீட்டை விட்டு மாட்டுத் தொழுவத்தில் வசித்து வந்தார். மாட்டுத் தொழுவத்தில்தான் புனித ஜோசப் குப்பர்டினோ பிறந்தார். இவரும் இயேசுவைப் போல மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர் என்று அழைக்கப்படுவார். சிறு வயதிலேயே தனது தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டார். இவர் பக்தியில்
அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார். வயிற்று பசிக்காக இவர் காலணி செய்யும் தொழில் செய்தார். இவர் பிறகு தனது 17ஆம் வயதில் பிரான்சிஸ்கன் துறவற இல்லத்தில் சேர விரும்பினார். ஆனால் அங்கு அவரை சேர அனுமதிக்கவில்லை. அதன் பின்பு கப்புச்சியன் இல்லத்தில் சேர்ந்து சகோதரராக பணியாற்றினார். அப்போது இவர் தன்னிலை மறந்து போகும் நோயால் பாதிக்கப்பட்டார். அங்கு அவரின் செயல்பாடுகளால் அவரை கப்புச்சியின் துறவற இல்லத்தில் உள்ளவர்கள் வெளியேற்றினார்கள். அதன் பிறகு இவர் பிரான்சிஸ்கன் துறவற இல்லத்தில் வேலைக்காரராக சேர்ந்தார். அங்கு அவரது செயல்பாடுகளால் அவர் துறவற பயிற்சியை மேற்கொண்டார். அதன் பின்பு இவர் அனைவரின் வேலையும் ஒரே ஆளாக செய்து முடிப்பார். 10 நபர்கள் செய்யும் வேலையை கூட இவர் தனிமையாக செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். அப்பொழுது இவர் 17 வருடத்தில் 70 முறை விண்ணில் பறந்தவர் என்ற பெருமையையும் பெற்றார். அதன் பின்பு கிபி 1668ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். அதன் பின்பு பாப்பரசர் 1763ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி இவரை பெருமைப்படுத்தியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தில் பீன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பீன்ஸ் ஒரு கொடி வகையை சார்ந்தது. பீன்ஸில் கருப்பு பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், நேவி பீன்ஸ், ஃபின்டோ பீன்ஸ், சோயா பீன்ஸ், டபுள் பீன்ஸ் என பல வகைகள் இருக்குது. இந்த வகைகளில் நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. பீன்ஸில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், புரோட்டீன், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ் மற்றும் கனிமச்சத்துக்களான பொட்டாசியம், ஃபோலேட், காப்பர், இரும்பு சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால் இது உடல் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவியாக இருக்குது. மேலும் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாகவும் இருக்குது. பீன்ஸை தனியாகவோ அல்லது மற்ற உணவுகளுடையோ கலந்து தினமும் சாப்பிடுபவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு கணிசமாக குறையும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 100 கிராம் பீன்ஸில் நார்ச்சத்து 9% இருக்குது. இதனால் புற்றுநோயை குணப்படுத்துவதில் பீன்ஸ் அதிகம் பயன்படுகிறது. ஏசப்பா எனக்கு நல்லா படிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா இருங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் நல்லா இருங்க. எனக்கு படிப்பு தாருங்க. நான் நல்ல விளையாட வாழ வரம் தாருங்கள். ஆமே ஆமே. தந்தை மகன் சூர்யாவின் பேராலே ஆமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த புனிதர் பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? புனித ஓட்ரன். இவங்க அயர்லாந்து நாட்டில் மீத் என்கிற இடத்துல 6ஆம் நூற்றாண்டில் பிறந்தாங்க. புனித ஓட்ரன் அயர்லாந்தின் சில்வர் மைன்ஸ் பகுதியில் சுமார் 40 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. கிபி 520ஆம் ஆண்டில் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க. ஐரிஷ் பாரம்பரியங்களின்படி ஓட்ரன் மீத் என்ற இடத்துல மடாதிபதியாகவும் இருந்தாங்க. கிபி 563ஆம் ஆண்டில் அயோனாவின் ஸ்காட்டிஷ் தீவிற்கு புனிதர் கொலம்பாவுடன் பயணித்த 12 பேரில் இவரும் ஒருத்தராம். சென்ற இடத்துல ஓட்ரன் அங்கேயே இறந்து போயிருக்காங்க. அங்கேயே அவர் அடக்கமும் செய்யப்பட்டாங்க. ஓட்ரனின் ஆன்மாவானது வான்லோகம் எடுத்து செல்வதற்கு முன்னாடி அவரது ஆன்மாவுக்காக துர்சக்திகளும் சம்மனசுகளும் சண்டையிட்டு கொண்டதை புனிதர் கொலம்பா நேரில் பார்த்ததாகவும் வரலாறு இருக்குது. ஓட்ரன் மரணம் பற்றிய ஒரு பிரபலமான புராணமும் இருக்குது. புனிதர் கொலம்பா அயோனாவில் ஒரு ஆலயம் கட்டும் முயற்சியில் இருந்தாங்க. அந்த ஆலயத்தின் அஸ்திவாரம் ஒரு உயிருள்ள மனிதனை புதைத்தால் ஒழிய அந்த ஆலயத்தோட அஸ்திவாரம் நிற்காதுன்னு ஒரு டெய்லி ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்குமா. அதே மாதிரி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பணி செய்ய தொழிலாளர்களும் காலையில் பணிக்கு வரும்போது முதல் நாள் செய்திருந்த பணிகள் எல்லாமே சிதைஞ்சு போயிருந்ததை பார்த்துருக்காங்க. இதனால் ஓட்ரன் என்ன பண்ணியிருக்காங்க, நானே ஆலயத்தின அஸ்திவாரத்தில் நான் புதையுற ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்திருக்காங்க. அதன்படி புதைக்கப்பட்ட ஓட்ரானின் மேலே கட்டுமான பணி தொடங்கியிருக்காங்க.
ஒரு நாள் புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து தலையை தூக்கிய ஊற்றான், நீங்களெல்லாம் நினைப்பது போல் அங்கே நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து புனிதர் கொலம்பா பயந்து போய் அவரை மேலே எடுத்து வேறொரு இடத்துல அடக்கம் செய்திருக்காங்க. அயோனா மாகாணத்தில் உள்ள பழம்பெரும் ஆலயம் ஒன்று புனிதர் ஓற்றானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க. அதன் அருகே கல்லறை ஒன்றின் பேரும் ஓற்றானின் கல்லறை அப்படின்னு வச்சுருக்காங்க. இவரோட நினைவு நாளை நாம் அக்டோபர் 27 கொண்டாடப்பட்டு வரோம். ஓகே குட்டீஸ்.